வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் பிடிபிஆர்டி 2024 அப்பாயின்மெண்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட கமெண்ட்லேயும் சரி, வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கால் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், இதில் நிறைய டவுட்ஸு, நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ நிறைய கேட்கும்போது அது ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தனித்தனியாக கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். இருந்தாலும் சில கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே, சில கொஸ்டின்ஸ் அண்ட் அதோட ஆன்சர்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு முடிஞ்சு நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்டும் வந்துருச்சு. தமிழ் மட்டும்தான் பெண்டிங். அப்படி இருக்கும்போது டெம்பரரி டீச்சர்ஸ், ஸோ இதை பற்றின நிறைய கிளாரிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஆர்பி ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன் 2024க்கான கைடன்ஸ் கிளாஸஸ் இது எல்லாமே நம்மளோட சேனலில் அப்டேட்டடாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறவங்க அவங்களோட டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதே மாதிரி தான் யூஜிடிஆர்பிக்கும். ஸோ இப்போ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த அப்டேட் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிடிபிஆர்டி 2024 இதுல சில கிளாரிஃபிகேஷன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி டீச்சர்ஸ் பெர்மனன்ட் பண்றாங்களா அப்படிங்கிற கொஸ்டின். அது ஒரு பே கண்டினியூஷன் ஆர்டர் அப்படின்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல போடுவாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு டீச்சரோட போஸ்டிங்கும் ஒரு ஸ்கீமுக்கு கீழே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பாத்தீங்கன்னா வந்துட்டு சிலது வந்து இந்த வருஷம் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தொடர் நீட்டிப்பு ஆணை அப்படிங்கிறது தற்காலிக ஆசிரியர்களா இருக்கிறவங்க, இந்த வார்த்தை வந்து அந்த ஆர்டர்ல வரும். தற்காலிக பணியிடங்களை, தற்காலிக ஆசிரியர்கள் கிடையாது, தற்காலிக பணியிடங்களை நிரந்தரமாக்குதல் அப்படின்னு. உடனே நம்ம வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து மெசேஜ் பண்ண, டெம்பரரி டீச்சர்ஸை பர்மனன்ட் ஆக்குறாங்களா அப்படின்னு. டெஃபினட்டா அதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம தகுதி தேர்வு எழுதி அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதி உள்ள வர கட்டாயம். தகுதி தேர்வு கம்பல்சரின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நியமன தேர்வு வேண்டும்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவ்வளவோ ரஷ்அப் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு எந்த தேர்வும் இல்லாமல் தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்றது அப்படிங்கிறது ஒரு கனவுலையும் நடக்காத ஒரு விஷயம். தொடர் நீட்டிப்பு ஆணை நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயும் நான் பார்த்தேன். ஸோ அவங்க தெரியாம கூட போட்டிருக்கலாம். தற்காலிக ஆசிரியர்கள் பணி நிரந்தரமா அப்படின்ற ஒரு கொஸ்டினோட வந்திருக்கு. ஸோ அது பண்றாங்கன்னே சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில சொல்லியிருந்தா கூட நமக்கு ஒன்றும் இல்லை. ஃபுல்லாமே தற்காலிக இவ்வளவு பேரை 2000 பேரை வந்து பணி நிரந்தரம்ன்றாங்க. அதுக்கு பேர் வந்து தொடர் நீட்டிப்பு ஆணை, பே கண்டினியூஷன் ஆர்டர். அவங்களுக்கு சேலரி வழங்குறதுக்கு, சம்பளம் போடுறதுக்கான ஒரு தொடர் நீட்டிப்பு ஆணை. அப்ப எந்த ஸ்கீம்ல இருந்தா வராதா, இந்த ஸ்கீம்ல இருந்தா அந்த இஷ்யூஸ் எல்லாம் இல்ல. கண்டினியூஸா உங்களுக்கு வந்து சேலரி போயிட்டு இருக்கும். அதற்கான ஜிஓ, கவர்மெண்ட்டுக்கான ஆர்டர், ஜிஓன்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த இது வந்து கரெக்டா கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வேணும். இந்த டேட் வரைக்கும் அவங்களுக்கு பணி நீட்டிப்பு கொடுத்திருந்தா அதுக்கு அடுத்த டேட்ல இருந்து அவங்க கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்கு தான், அதற்கு பேர் தான் தொடர் நீட்டிப்பு ஆணை. அது பணியிடங்களை, தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடமாக மாற்றுதல். தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர்களா மாற்றுறது கிடையாது. அதுல தெளிவா இருங்க. சோ அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் இயர். சோ இது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு மெசேஜஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா குரூப்ல, வாட்ஸ்அப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே, நம்மளோட வீடியோஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் இந்த வருஷம் கிடையாது மேடம், 2025ல தான் அப்பாயின்மெண்ட், கண்டிப்பா நடக்காது, கண்டிப்பா வராது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க முடிக்கிறதுக்கான
தவறுகளும் நடக்குது, அதை சரி பண்றாங்க, கிளைம் பண்றவங்களுக்கான உரிமையும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோன்னா டிஆர்பிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு 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 ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது அந்த மாதிரியான விஷயம் இது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் போறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. உடனடியாக உங்களுக்கு வந்து தமிழ் லிஸ்ட்ல நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். சில ப்ராப்ளமால, அதாவது சில கிளைமிங், இவங்க நம்மளோட டீச்சர்ஸ் வந்து போய் இதுக்கான கிளைம் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது தான் அவங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் டிலே ஆகுது. பர்பஸா டிலே பண்ணல, ரிசல்ட்ஸை வந்து பர்பஸா டிலே பண்ணல, கண்டிப்பா சொல்ல முடியும். பர்பஸா டிலே பண்ணல. அதே மாதிரி 2025 தான் போஸ்டிங் அப்படிங்கிறதையும் என்னால எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வந்திருக்கிற டீச்சர்ஸாலையும் இதை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியமும் கிடையாது. கண்டிப்பா இந்த மாத இறுதிக்குள்ள உங்களுக்கு வந்து பணி நியமன கலந்தாய்வு சார்ந்த தகவலாவது கண்டிப்பா தெரிஞ்சிடும். பயப்படாம இருங்க. ஸோ செப்டம்பர் 5 கவுன்சிலிங் நடக்குமா, அதுக்குள்ளையாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குமா, பணி நியமனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டா நம்ம டேட், அதாவது செலிப்ரேட்டடா தான் இதை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. செப்டம்பர் 5 நாளைக்கு எல்லா இஷ்யூஸும் முடிஞ்சிருச்சுன்னா நாளன்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் போட்டு அடுத்த நாள் கொடுத்துருவாங்க. அதனால நான் எந்தவித குளறுபடியும் இல்லாம குழப்பமும் இல்லாம தைரியமா இருங்க, அதுதான் நான் சொல்றது. அடுத்து பர்பஸா டிலே பண்ணல. தமிழ் லிஸ்ட்டை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தமிழ் லிஸ்ட்ல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். ஜிஓ பிஏ லிட்ரேச்சர், சாரி பிலிட், பண்டிட்னு சொல்லுவாங்க. பிலிட்டுக்கு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஈக்குவலன் டு பிஏ தமிழ் அப்படிங்கிறது வாங்காம இருக்காங்க. அவங்களுக்கான யூனிவர்சிட்டிஸோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோ டைரக்டா கிளைம் பண்றதுனால அதற்கான ஜிஓக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 24/7 24/7 அன்னைக்கு ஒரு ஜிஓ வந்திருக்குன்றதை நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன். அத மாதிரி இப்ப எந்த யூனிவர்சிட்டி வந்திருக்கணும் நம்ம சொல்ல முடியாது, எந்த யூனிவர்சிட்டி வரப்போகுதுங்கிறதும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ்ல தமிழ் லிஸ்ட் டிலே ஆகுது. ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபிலையும் இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து நீடிக்கிறதா சொல்றாங்க. அதுவும் கிளியர் ஆகணும். ஸோ யாரோட ரைட்ஸும் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த டைம் அப்படிங்கறத ஒரு பாசிட்டிவ் தாட்டோடய நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் வேகன்சி இன்க்ரீஸ் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க, அதற்கான ஒரு விஷயமும் நான் சொல்றேன். வேகன்சி இன்க்ரீஸ் பத்தி நான் சொல்றேன். என்னன்னா இப்போ நிறைய வந்து டைரக்டா வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருக்கவங்களா இருக்கட்டும், பிடிபிஆர்டிஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சிஓஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஆர்பிக்கே இல்ல வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கே வந்து இது மனு கொடுக்குறாங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த நான் அவைலபிள் வேகன்சியை வந்து கன்சிடர் பண்ணும்போது, ஏற்கனவே நம்ம ஒரு இதில் பார்த்துருக்கோம் 5000 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி 5800 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து ஒரு 50% வந்து ப்ரமோஷன்ல வந்தாலும் கூட இன்னும் நமக்கு வேகன்சி வந்து 500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு 50 to 80-90 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதே நேரத்தில் நான் அவைலபிள் வேகன்சிஸ்லாம் ஜெனரல் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கும்போது, என்ன ஜெனரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷார்ட் பால் வேக்கன்சியோ இல்ல எந்த குறிப்பிட்ட கம்யூனல் டர்ன்ல இருந்து அடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸ்டே காம் அண்ட் ஸ்டே ரிலாக்ஸ். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கப்படுற அந்த நீதி, அதாவது அந்த வேலைங்கிறது தாமதம் ஆகுதே தவிர அது கிடைக்காம கண்டிப்பா போகாது. ஸோ ரொம்ப குழப்பிக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு எதுவும் கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் நம்மளோட சேனல்ல நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எதற்காகனா இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கேன் இந்த மாதிரி. அப்போ நான் அதுக்கான இது வந்து ஒரு பெரிய புது நியூஸ் எதுவும் சொல்லலை, இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் எந்த டிபார்ட்மெண்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, எப்படி கவுன்சிலிங் நடக்கும்ங்கிறதையும் நான் அப்டேட் பண்றேன். ஸோ தமிழ் மேஜருக்கும் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராசஸ்குள்ள போயிடலாம். அவங்க வெயிட்டிங்ல இருக்கும்போது நம்ம அடுத்ததை சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுனாலதான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.